ராமநவமி 2026 27/3/2026 இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையில வந்திருக்கு. இந்த நாளில் தவறாம வழிபாடு செய்யுங்க. எதுவுமே உங்களால் செய்ய முடியலையா, பூஜையில் விளக்கேற்றுங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ராமர் பட்டாபிஷேக படத்துக்கு ஒரு துளசி மாலை சாற்றுங்க. ஒரு டம்ளர் பால், ஒரு டம்ளர் மோர், ஒரு டம்ளர் பானகம், இதில் எது உங்களால் முடியுமோ அதை நீங்கள் பூஜையில் வச்சு மனதார ராம மந்திரங்களை, ராம நாமத்தை சொல்லுங்க. இன்றைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே உங்களால் முடிந்தளவு ஆதரவற்றவர்களுக்கு உணவளிப்பது, காக்கைக்கு உணவளிப்பது, பசுவிற்கு உணவளிப்பது, பறவைகளுக்கு உணவளிப்பது, நாய்க்கு உணவளிப்பது, இது மாதிரி உங்களால் என்ன முடியுமோ இந்த செயல்களை எல்லாம் தவறாமல் செய்யுங்க. அது உங்களுக்கு புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த நாளில் இந்த திலகத்தை உங்களுடைய மோதிர விரல்ல எடுத்துட்டு மனதார ஹனுமனையும் ராமரையும் உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிட்டு உங்கள் 2 புருவத்துக்கும் மத்தியில் நடு நெற்றியில் இட்டுக்கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் நெத்தியில் வைக்கும் போது உங்களுக்கு என்ன வேண்டும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, உங்களுடைய என்ன கஷ்டம் தீரணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு தீர்ந்து விட்டதாக நினைங்க. உங்களுக்கு தேவைகள் பூர்த்தி ஆகிவிட்டதாக நினைங்க. ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நான் நினைச்ச காரை நான் வாங்கிட்டேன், நான் நினைச்ச மாதிரி என்னுடைய கடன் தீர்ந்து விட்டது, நான் நினைத்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை அமைந்து விட்டதுன்னு சொல்லி உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைத்து விட்டதாக நினைத்து கொண்டு மனதார நான் சொன்ன மாதிரி தெய்வத்தை வேண்டிட்டு நீங்கள் நெத்தியில் இந்த திலகத்தை வச்சுக்கோங்க. ஆஞ்சநேயர் குங்குமம் அப்படின்னு அழைக்கப்படும் இல்லையா, ஆரஞ்சு கலரில் இருக்கும். செந்தூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்சால் கோவிலுக்கு போய் சிறிதளவு வாங்கிட்டு வந்து அதை நெத்தியில் வச்சுக்கோங்க. இல்லை உங்கள் வீட்டிலே இருக்குது அப்படின்னா அதை கையில் எடுத்துட்டு ராமநாமத்தை சொல்லிட்டு உங்கள் நெத்தியில் இட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். உங்களுடைய பயம் நீங்கும், தோல்வி பயம் கண்டிப்பாக நீங்குங்க. இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர. மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.